ஆனா மகாராஜா, ஒருத்தர் ஒரு லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு சஞ்சரிக்கிறது சாத்தியமே இல்ல. முடியாத காரியம் மகாராஜா. ஏன் முடியாது? நீங்க தானே என்ன சொர்க்க லோகத்துக்கு அனுப்பி வச்சீங்க. என்ன, நீங்க தானே வழி அனுப்புனீங்க. மகாராஜா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாமே போய். என்னையும் மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் மரண படுக்கையில படுக்க விரும்பல. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு மகாராஜா. நான் இனிமேல் பொய்யான கனவெல்லாம் கண்டேன்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மகாராஜா, இது எல்லாமே பேராசையில நடந்தது. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா நீங்க தானே பண்டிதன் ராமகிருஷ்ணனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சீங்க. மகாராஜா, இல்ல இல்ல, அவரை நான் எங்கேயுமே அனுப்பல மகாராஜா. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணாவை எங்கேயுமே அனுப்பல. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. குருதேவா, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் நெருங்கிருச்சுன்னு எனக்கு தோணுது. உங்களால தப்பிக்கவே முடியாது. பண்டிதனை ராமகிருஷ்ணா, இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஆமா மகாராஜா, இவங்க சொல்றது உண்மைதான். நான் ஸ்வர்க லோகத்துக்கு போகவே இல்லை. நான் இங்கேயே விஜயநகரத்திலேயே தான் இருந்தேன். அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ண பண்டிதனை ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட இல்ல, இந்த மந்திரவாதி கிட்ட கேளுங்க. இப்போ இவரு அரசவையில உங்க முன்னாடியே இவரால யாரையும் எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறமும் எதுக்காக மரணப்படுக்கையில என்ன படுக்க வைக்கணும்னு சதித்திட்டம் தீட்டினாரு. மகாராஜா, இது நிச்சயமா ராமகிருஷ்ணனுக்கு எதிராக நடந்த சதி திட்டம் தான். சொல்லுங்க, இந்த சதி யாரோடது? குருஜி சொல்றத கேளுங்க. நீங்களே போய் குற்றத்தை ஒத்துக்குங்க. அதனால உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா ஆயுள் தண்டனையை குறைச்சு கொடுப்பாங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இது யாரோட சதி? மகாராஜா, அது வந்து குருதேவா, எனக்கு நல்லா தெரியும் இந்த சதி யாரோடதுன்னு தெரியும். இந்த மொத்த நாடகத்தையும் நடத்தினதே நான் தான். இந்த மாந்திரீகன் ராமகிருஷ்ணனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலைன்னு எனக்கு தெரியும். குருதேவர் பாவம் அப்பாவி. என்னுடைய காலம் சென்ற தந்தையை பத்தின தகவலை கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. இந்த மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சுட்டாரு. ஆமா மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான். அதெல்லாம் எனக்கு தெரியும் குருதேவா. இந்த நாடகம் ஆரம்பிச்ச உடனேயே இதை என்னால முடிச்சு வச்சிருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்யல. அதுக்கு காரணம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றான்னு நான் பார்க்க விரும்பினேன். எனக்கே தெரியாம போச்சு. மகாராஜாவும் இந்த நாடகத்துல ஒரு கதாபாத்திரமா? பிரமாதம் மகாராஜா. குருதேவா, கடந்த 6 மாத காலங்கள்ல நீங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அதனால தப்பிச்சிட்டீங்க. இல்லனா இந்நேரம் மாந்திரீகன் ஆத்மசுவாமி, நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது ஒரு ஏமாத்து வேலை, ஒரு நாடகம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை மீறி நானும் உங்க நாடகத்துல பங்கேற்றுக்கிட்டேன். அந்த காரணத்தினால நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், மறுபடியும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்க, உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். மகாராஜா, மறுபடியும் இந்த மாதிரி தப்ப நிச்சயமா செய்ய மாட்டோம் மகாராஜா. எங்களை மன்னிச்சிருங்க. நானும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மகாராஜா. எனக்கு இப்ப சாக விருப்பம் இல்ல, வாழ ஆசைப்படுற மகாராஜா. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. மங்களி சத்தையா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கவனமா இருங்க. இனிமே உங்களுடைய கனவுகள் உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அந்த கனவுகளை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க மகாராஜா, கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்றதை நான் ஆமோதிக்கிறேன். கனவுகள் வெறும் கனவுகள் மட்டும்தான். அது மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஜா, உங்களுக்கு இந்த சதி திட்டத்தை பத்தி முதல்லயே தெரிஞ்சிருக்கா? ஆமாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா.
நான் உங்க கூட கொஞ்சம் பேச விரும்புறேன் மகாராஜா. நீ என்னுடைய விசேஷ அறைக்கு வரலாம். தர்பார்ல இந்த விஷயத்தை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மகாராஜா, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் மரணப்படுக்கையில என்ன படுக்க விட்டுட்டீங்களே. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நான் உன்னை சோதிச்சு பார்க்கணும்னு விரும்புறேன். சோதனையா? நீங்க என்ன சோதிக்கிறதுக்காகவா இதையெல்லாம் செஞ்சீங்க? ஈஸ்வரா, எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? இரு பண்டிதனை ராமகிருஷ்ணா, நான் எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன். மகாராணி சின்னாதேவிக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருந்தது. அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து நீ தப்பிச்சு மீண்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் அந்த விஷயத்துல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன். அதனாலதான் உன்னை சோதிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். அவ்வளவுதான். இது விஷயமா எனக்கும் மகாராணி சின்னாதேவிக்கும் இடையில ஒரு சவால் இருந்துச்சு. சவாலா? ஒரு சின்ன சவாலுக்காக நீங்க 2 பேரும் போட்டி போட்டு என்ன சொர்க்கத்துக்கே அனுப்பலாம்னு நினைச்சிட்டீங்க? ஒருவேளை நான் உண்மையிலே சொர்க்கத்துக்கு போயிருந்தேனா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இவ்வளவு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேனே. புகையை கிளப்பி விட்டோம், சுரங்கத்தை உண்டாக்கணும், எல்லாத்தையும் உன்னோட பாதுகாப்புக்காக தானே செஞ்சோம். மந்திரியாரே, அப்போ இது எல்லாமே மகாராஜா ஏற்பாடா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அது உண்மைதான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராணி சின்னாதேவி இந்த சவால்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நான் தோல்வி அடைஞ்சதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாம உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆமா, நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அரசே. நல்ல வேளை சவால்ல தோத்துட்டீங்க, இல்லைன்னா சொர்க்கத்துக்கு ஆவியால போய் சேர்த்திருப்பேன். மகாராஜா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் பாக்கி இருக்கு. நீங்க இந்த சவாலுக்கு பணயமா எதை வச்சீங்க? பணயமாவா? பணயமா எதையுமே வைக்கலையே. என்ன அரசே, பணயம் வைக்காம எப்படி? அப்படின்னா பிரயோஜனமே இல்லாத ஒரு சவாலுக்காக நீங்க 2 பேரும் என்ன சொர்க்கம் வரைக்கும் அனுப்ப திட்டம் போட்டுட்டீங்களே. நல்லா இருங்க அரசே, சந்தோஷமா இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருங்க. பாராட்டுறாங்க. ஐயோ போதும். அப்படியே நெருப்பு எடுத்து கொஞ்சம் வச்சிருக்க. ஆமா, நீ என்ன விட்டுட்டு என்னோட குடுமிக்கு எதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்க? சுவாமி, ஒரு பண்டிதரோட அறிவு அவரோட குடுமியில இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உங்க குடுமிக்குள்ள இருக்கிற அறிவை நான் ரொம்ப பக்தியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரதா தேவி கூட இந்நேரம் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடுமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா குருஜி, பாத்தீங்களா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலி, சொர்க்கத்துக்கு போற சதியில இருந்து தப்பிச்சிட்டாரு. வாய முருகனா முட்டாளுங்களா. உங்க 2 பேராலையும் பண்டிதர் ராமகிருஷ்ணனை அமாவாசைக்குள்ள பிடிக்க முடியல. நீங்க அவனை பிடிச்சிருந்தா அவனோட குடுமையை பிடிச்சி விஜயநகரத்தோட எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன். போதும் போதும், என்னத்தை தூவி தொலைச்ச? நீ தூவுறதெல்லாம் என்னோட வாய்க்குள்ள போயிடுச்சு. உங்க மண்டை முழுன்னு இருக்கிறதுனால எல்லாம் வழுக்கி வாய்க்குள்ள போயிடுது. நிக்காது, நிச்சயம் அழிக்கிறோம். சரியா சொன்ன. இப்ப நீங்களே பாத்தீங்களா சுவாமி, எதுவுமே உங்க மண்டை மேல நிக்கவே மாட்டேங்குது. நறுக்குன்னு ஒரு ஆணி எடுத்து அடிங்க. என்னது? அடே மடையா, இதெல்லாம் குருதேவருக்கு ரொம்ப வலிக்கும். நான் ஒண்ணு பண்றேன், குருதேவர் தலையில 2 செங்கல்ல எடுத்து தேயிற வரைக்கும் தேய்க்கிறேன். கொஞ்சம் சொரசொரப்பெல்லாம் இருக்கும் இல்ல, அப்புறம் எது வச்சாலும் ஆஹா, அருமையான யோசனை. கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன கொடுக்க போறீங்க குருஜி? டேய், ஏன்டா எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சுவாமி. அத வச்சுட்டு இந்த கயிறை வச்சு கட்டுங்க. இருங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏய், என்ன பண்ணி தொலைச்சிருக்க? ஆமா, உன் பூஜை முடிஞ்சதா இல்லையா? இல்ல சுவாமி, இன்னும் நெருப்பு பத்த வைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஆமா. என்னோட குடுமையை பத்த வைக்க போறியா? இல்ல சுவாமி, கற்பூரம் ஏத்தி உங்களுக்கு ஆரத்தி காட்டணும்ல. ஆகா குருமாதா, கொஞ்சம் நீங்க கிட்ட வாங்க. ஏன்னா நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பூஜை பண்றது குருக்கு இல்ல, குருவோட குடுமிக்கு தான். எதையாவது பண்ணுங்க குருமாதா. போதும் 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 போதும், விட்டுரு.
ஏய் என்ன பண்ற நீ? என் தலைய பழக்கூட மாதிரி ஆக்கி வச்சிருக்க. முதல்ல இதை இங்க இருந்து எடு. இல்ல இல்ல சுவாமி, நீங்க சூரிய உதயம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும். என்ன? ஆமா. ஆனா நான் தர்பாருக்கு இதோட எப்படி போறது? ஐயோ சுவாமி, இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெரிய அபச்சாரம் ஆயிடும். அப்புறம் 1 வருஷம் வரைக்கும் பரிகாரத்துக்கு இப்படியே இருக்கணும். 1 வருஷமா? ஆமா சுவாமி. இத பாருமா, நான் இந்த கோலத்துல தர்பாருக்கு போனேன்னு வெய்யி, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. அப்படியா? குருஜி தலைப்பாகை கட்டிக்கிட்டு போங்க. அப்படி போனா இந்த பழங்களை யாராலையும் பார்க்க முடியாது. சரியான யோசனை சுவாமி. சுவாமி, நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆ. இப்ப நான் போலாமா? ஆ. ரொம்ப நன்றி. அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது ஐயா. என்னையே வழி மறிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? கண்ணை கடன் கொடுத்துட்டான் போல. மன்னிச்சிருங்க குருதேவா, தலைப்பாகையால உங்களை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நாட்டு பாதுகாப்பு மேல கவனம் செலுத்து, என் தலைப்பாகையை கவனிக்காத. வணக்கம் தாத்தாச்சாரியரே. ம். என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நீங்க தலைப்பாகையோட வந்திருக்கீங்க? தலைப்பாகையா? வெளிய வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஆனாலும் இப்போ அரசவைக்குள்ள சூரிய ஒளி ஊடுருவலையே. இது என்னோட தலை, என்னோட தலைப்பாக. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உனக்கு புரிய வைக்கவும் வேண்டாம், நீ புரிஞ்சுக்கவும் வேண்டாம், சரியா? சரிங்க சரிங்க, கொந்தளிக்காது. கேள்வி கேக்குறான். அட ஆச்சாரியாரே, ஆ. நீங்க என்ன புதுசா தலைப்பாகையை கட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு குளிர்ற மாதிரி இருக்கா? மறுபடியும் தலைப்பாகையா? மந்திரியாரே, ஒருத்தருக்கு குளிர்ச்சுன்னா அவங்க நெருப்பு முன்னாடி உக்காந்துப்பாங்க, நல்லா கதகதப்பா இருக்கிற ஆடைகளை போட்டுப்பாங்க. இந்த மாதிரி தலைப்பாகையோட சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே, தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமருங்க. உட்காருங்க குருஜி. வணக்கம் ஆச்சாரியரே. ஆ. என்ன நீங்க வழக்கத்துக்கு மாறா தலைப்பாக கட்டி இருக்கீங்க? மறுபடியும் கேள்வியா? காவல் அதிகாரி, இன்னொரு வார்த்தை என் தலைப்பாகையை பத்தி பேசணும்னா நான் என்னோட மந்திர சக்தியால உன்னை பஸ்பமாக்கிடுவேன், ஜாக்கிரதை. இல்ல 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 இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்த தலைப்பாகையால என் உசிரே போகுது. யார பார்த்தாலும் இத பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமே எவனாவது வந்து என்னோட தலைப்பாகையை பத்தின கேள்வியை கேட்கட்டுமே, அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். சாம்ராட்டுகளின் சாம்ராட், ராஜாக்களின் ராஜா, மகாபலி, பாகுபலி, மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர், மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர், மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர். நீயும் வாழ்க. கிருஷ்ணர் தேவராயர், மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர், மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர், மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர். மகாமந்திரியாரே சொல்லுங்க, இன்னைக்கு இந்த ராஜ தர்பார்ல எதை பத்தி பேச போறோம்? மகாராஜா, இன்னைக்கு தர்பாருக்கு ஒரு விசித்திரமான புகார் வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் சொல்லணும். உலகத்தோட மூல முடுக்குல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம ராஜ தர்பாருக்கு தான் வந்து சேரும். பின்ன தெரியும்ல, ராஜ தர்பார்ல ராமா இருக்கான்ல. வாயம் மூடிக்கிட்டு, வாயம் மூடு. சரி சொல்லுங்க மந்திரியாரே. என்ன சொல்லணும் மகாராஜா? அதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ விசித்திரமான பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி சொல்லுங்க. 2 ரெட்டையர்கள் மகாராஜா. ஒருத்தன் பேர் ரமேஷம், ஒருத்தன் பேர் சுரேஷம். மகாராஜா, பாக்குறதுக்கு 2 பேர் அச்சசல் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க அப்பா தன்னோட உயிரை விடுறதுக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு. நிலங்கள் எல்லாம் ரமேஷம் கிடைச்சது. அப்புறம் தங்க நாணயங்களோட குவியல் சுரேஷம்க்கு கிடைச்சது. சரி, இதுல பிரச்சனை என்ன மந்திரியாரே? பிரச்சனை என்னன்னா மகாராஜா, 2 பேருமே தங்க நாணயங்கள் மேல இருக்கிற ஆசையால தான் தான் சுரேஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை சொந்தமாக்கிக்க பாக்குறாங்க. அவங்க குடும்பத்தார சந்திச்சு சூழ்நிலையை தெளிவுபடுத்துங்க. இதுல பிரச்சனை என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு மகாராஜா. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாலையும் இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மந்திரியாரே, அந்த அண்ணன் தம்பி 2 பேரையும் ராஜ தர்பாருக்கு உடனடியா வர சொல்லுங்க.
வணக்கம் மகாராஜா. மகாராஜா இவன் ரமேஷம், அப்புறம் இவன் இல்ல மகாராஜா, இவன் ரமேஷம், இவன் சுரேஷம். இல்ல, அவன் சுரேஷம், அப்புறம் இவன் மன்னிச்சிருங்க மகாராஜா, ரமேஷம் யாரு சுரேஷம் யாருன்னு என்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. மகாராஜா, நான் தான் சுரேஷம். இல்ல மகாராஜா, நான் தான் சுரேஷம். மகாராஜா, எங்க அப்பா விவசாயம் பண்றதுக்காக இவனுக்கு நிலத்தை கொடுத்தாரு. அப்புறம் தங்க காசு எனக்கு கொடுத்தாரு. நான் தான் சுரேஷம். இவன் பொய் சொல்றா மகாராஜா. இவனுக்கு தங்கம் மேல பேராசை பிடிச்சிருக்கு. நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம் மகாராஜா. இல்ல மகாராஜா, நான் தான் சுரேஷம். மகாராஜா, நான் தான் சுரேஷம். இல்ல, நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். இல்ல, நான் தான் சுரேஷம். நான் தான். மகாராஜா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என்ன பண்றதுனே புரியல.